Hello friends, welcome back to Selva Tech and IT Ops. Docker tutorial series-ல மூணாவது வீடியோ இது. இந்த வீடியோவில் நாம பார்க்க போற டாபிக் Docker images. ஸோ Docker, Kubernetes, OpenShiftனு எந்த கண்டெய்னரைசேஷன் டூல்ஸ் நீங்கள் எடுத்தாலும் சரி, Docker images அப்படின்றது ரொம்ப முக்கியமான ஒரு காம்பனண்ட். ஸோ Docker image இல்லாமல் எந்த கண்டெய்னரும் உங்களால் ரன் பண்ண முடியாது. இன்கேஸ் உங்களுக்கு கண்டெய்னர்ஸோட பேசிக்ஸ், Docker கமெண்ட்ஸ் எப்படி யூஸ் பண்ணுறது, கண்டெய்னர்ஸ் எப்படி ரன் பண்ணுறது அப்படின்ற பேசிக்ஸ் தெரில அப்படின்னா ஆல்ரெடி நாங்கள் அப்லோட் பண்ணியிருக்கிற வீடியோஸ் பார்த்துட்டு தென் இந்த வீடியோ பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ரிலேட்டட் லிங்க்ஸ் எல்லாமே நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ டாபிக்ஸ் ஃபர்ஸ்ட், வாட் இஸ் டாக்கர் இமேஜ்? ஃபர்ஸ்ட் டாக்கர் இமேஜஸை பற்றி ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக தெரிஞ்சிடலாம். ஏன்னா அதில் வந்து மல்டிபிள் லேயர்ஸ் இருக்குது, எப்படி அந்த மல்டிபிள் லேயர்ஸ் க்ரியேட் ஆகுது அப்படின்றத பற்றி ஒரு சின்ன இன்ட்ரோடக்ஷன் பார்த்துட்டு தென் ஃபர்தராக டாக்கர் இமேஜஸ் ரிலேட்டடாக என்னெல்லாம் டாஸ்க் நம்ம வந்து ரியல் டைமில் பெர்ஃபார்ம் பண்ணுவோம் அப்படின்றத பார்ப்போம். வில் ஸ்டார்ட் வித் டாக்கர் இமேஜஸ் எப்படி லிஸ்ட் பண்ணுறது, தென் அதுக்கப்புறம் எப்படி டாக்கர் இமேஜஸை சர்ச் பண்ணுறது, என்னெல்லாம் டாக்கர் இமேஜஸ் நமக்கு வந்து அவைலபிளாக இருக்குது, எப்படி சர்ச் பண்ணுறது, எப்படி புல் பண்ணுறது, அண்ட் ஒரு டாக்கர் இமேஜஸை பற்றி எப்படி டீட்டெயில் இன்ஃபர்மேஷன்ஸ் நம்ம எடுக்கிறது. ஏன் அப்படின்னா நம்ம வந்து பப்ளிக் ரெஜிஸ்டர்லேருந்து நம்ம வந்து டாக்கர் இமேஜஸ்லாம் ஃபஸ்ட்டு பேஸ் இமேஜ் அப்படின்றத நம்ம யூஸ் பண்ண போகிறோம். ஸோ அப்படி இருக்கும்போது அந்த டாக்கர் இமேஜஸில் என்னெல்லாம் இன்ஃபர்மேஷன்ஸ் இருக்குது, அது என்ன போட்டு எக்ஸ்போஸ் பண்ணியிருக்காங்க, அது நம்ம யூஸ் பண்ணலாமா அப்படின்ற மாதிரி கம்ப்ளீட் இன்ஃபர்மேஷன்ஸ் ஒரு டாக்கர் இமேஜை பற்றி நம்ம தெரிஞ்சிக்க முடியும் கண்டெய்னர்ஸ் கிரியேட் பண்ணுறதுக்கு முன்னாடியே. ஸோ அது எப்படி பார்க்குறது, தென் அந்த டாக்கர் இமேஜை பற்றி கம்ப்ளீட் ஹிஸ்ட்ரி, எப்போல்லாம் என்னெல்லாம் சேஞ்சஸ் அவங்க பண்ணியிருக்காங்க அப்படின்றத பார்க்க முடியும். ஸோ அது எப்படி பார்க்குறது. ஸோ அதுக்கப்புறம் ஹவு டு சேவ் ஆர் பேக்கப் அ டாக்கர் இமேஜஸ். பிகாஸ் டாக்கர் இமேஜஸ் அப்படின்றப்போ வந்து நம்மளால் பேக்கப் எடுத்து வைக்க முடியும். ஏன் அப்படின்னா நான் ஒவ்வொரு டைமும் புல் பண்ணும்போது என்னால் ஓவர் த இன்டர்நெட் போயிட்டு டவுன்லோட் பண்ணிட்டு இருக்க முடியாது. ஸோ என்னோட லோக்கலில் இருக்குது, இல்லாட்டா இன்னொரு மிஷினில் நான் வந்து பேக்கப் எடுத்து வச்சுருக்கேன் அப்படின்றப்போ எனக்கு அது ஃபாஸ்ட்டாக என்னால் அந்த டாக்கர் இமேஜை புல் பண்ணி டிப்ளாய் பண்ண முடியும். ஸோ அதில் ஒரு டாக்கர் இமேஜை பேக்கப், ஜஸ்ட் ரா காப்பி பேக்கப் எப்படி எடுக்கிறதுக்கு பார்த்துடலாம். தென் அதுக்கப்புறம் எப்படி நம்ம ரீஸ்டோர் பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம். அன்யூஸ்டு டாக்கர் இமேஜஸ்லாம் வந்து எப்படி நம்ம ரிமூவ் பண்ணுறது அப்படின்னு பார்க்க போகிறோம். அதுக்கப்புறம் டாக்கர் இமேஜஸ் எப்படி கிரியேட் பண்ண போகிறது ஃப்ரம் த கண்டெய்னர். டாக்கர் இமேஜ் அப்படின்றப்போ நம்ம வந்து ரெண்டு வழியாக கிரியேட் பண்ண முடியும். ஸோ இது வந்து ஒன்று கண்டெய்னர்லேருந்தும் நீங்கள் வந்து டாக்கர் இமேஜ் கிரியேட் பண்ணலாம், இல்லை டாக்கர் ஃபைல் வச்சும் நீங்கள் கிரியேட் பண்ணலாம். டாக்கர் ஃபைல் அப்படின்றது கொஞ்சம் பெரிய கான்செப்ட், அது நிறைய இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் இருக்குது, அது தனியாக அடுத்த டாப்பிக்கில் நம்ம பார்க்கலாம். இப்போது வெறும் கண்டெய்னர்லேருந்து எப்படி டாக்கர் இமேஜை கிரியேட் பண்ணுறது அப்படின்னு இந்த வீடியோவில் பார்க்கலாம். தென் ஃபைனலி டாக்கர் இமேஜஸ் அப்படின்றது புல் பண்ணுறீங்க, சர்ச் பண்ணுறீங்க, டிப்ளாய் பண்ணுறீங்க, தட் இஸ் ஃபைன். நீங்கள் கஸ்டமைஸ் பண்ண ஒரு டாக்கர் இமேஜஸை எப்படி புஷ் பண்ணுறது டு த டாக்கர் இமேஜ் ரெஜிஸ்ட்ரி. ஸோ இவ்வளோ டாபிக்ஸை இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை எனேபிள் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் அப்லோட் பண்ணுற யூஸ்ஃபுல்லான வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன்ஸ் எல்லாமே உங்களுக்கு உடனே வரும். ஸோ டாக்கர் இமேஜஸ் அப்படின்றது ஒரு ஜஸ்ட் அ டெம்ப்ளேட். ஓகே, ஸோ அதில் என்ன இருக்கும் அப்படின்னா அது வந்து ஒரு ரீட் ஒன்லி லேயர். எப்படி வந்து ஒரு OS லான்ச் பண்ணணும், ஒரு VM லான்ச் பண்ணணும் அப்படின்னா நமக்கு IOSஆ தேவைப்படுது. அதே மாதிரி தான் ஒரு கண்டெய்னர் லான்ச் பண்ணணும் அப்படின்னா எனக்கு ஒரு இமேஜ் தேவைப்படுது. அப்போ அந்த இமேஜில் என்னெல்லாம் இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு அப்ளிகேஷன் ரன் பண்ணுறதுக்கு தேவையான எல்லா ஃபைல்ஸுமே அதில் இருக்கும், இன்க்ளூடிங் உங்களோட லைப்ரரிஸ், பைனரிஸ், அப்ளிகேஷன் கோட்ஸ், எனிதிங் இட் கேன் பி. ஓகே, ஸோ அது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா அந்த டாக்கர் இமேஜஸ்லாம் இருக்கும். இது கிட்டத்தட்ட ஒரு டெம்ப்ளேட் ஆர் ஸ்னாப்ஷாட் நீங்கள் எப்படி வந்து சொல்லலாம். இந்த டாக்கர் இமேஜஸ் அப்படின்றது ரொம்ப லைட் வெயிட் அண்ட் ஸ்மாலர் இன் சைஸாக இருக்கும். ஒரு சிங்கிள் டாக்கர் இமேஜ் கேன் பி யூஸ் டு கிரியேட் மல்டிபிள் கண்டெய்னர்ஸ். ஓகே, ஸோ அப்படின்னா ஒரு சிங்கிள் டாக்கர் இமேஜ் நம்ம கிரியேட் பண்ணிவிட்டு அதை வந்து மல்டிபிள் கண்டெய்னராக கிரியேட் பண்ண முடியும் ஃபார் டிஃப்ரெண்ட் என்விரான்மெண்ட். பிகாஸ் ரியல் டைம் அப்படின்னு பார்க்கும்போது உங்களுக்கு டெவலப்மெண்ட், UAT, ப்ராட் அப்படின்னு நிறைய என்விரான்மெண்ட் இருக்கும். நம்ம இதுக்கு முன்னாடி உள்ள எக்ஸாம்பிள்ஸ்லேயே பார்த்துருந்துருப்போம் லாஸ்ட் வீடியோஸ்லாம். ஒரு டெவலப்பர் ரைட் பண்ணுற ஒரு கோட் டெவலப் என்விரான்மெண்ட்டில் ஒர்க் ஆகும், பட் ப்ராடில் ஒர்க் ஆகாது. அப்போ அதில் வந்து சம் டிஃப்ரென்ஸ் இஷ்யூ இருக்குது. பட் இங்கே டாக்கர் இமேஜஸ்னு வரும்போது ஒரு சிங்கிள் இமேஜ் தான் வந்து டெவலப்பர் வந்து கிரியேட் பண்ணுறாரு. அந்த இமேஜை நான் எந்த என்விரான்மெண்ட்டில் கொண்டு போய் போட்டாலும் எனக்கு ஒர்க் ஆகும், ரைட்? அப்போ சிங்கிள் இமேஜ் that can be used to create multiple containers, ரைட்டா? ஸோ அதே மாதிரி டாக்கர் இமேஜஸ் ஆர் வெரி லைட், ஸ்மால் அண்ட் ஃபாஸ்ட் டு டிப்ளாய் த கண்டெய்னர்ஸ். டாக்கர் இமேஜஸ் ஆர் கன்சிஸ்ட் ஆஃப் மெனி லேயர்ஸ் வித் யூனிக் இமேஜ் ID. ஸோ இது ரொம்ப முக்கியமான ஒரு பாயிண்ட். ஒரு பேஸ் இமேஜ் அப்படின்னு இருக்கும், அந்த பேஸ் இமேஜ் தான் அவங்க வந்து நிறைய கஸ்டமைஸ் பண்ணுவாங்க. இப்போ இந்த லெஃப்ட் சைடு இமேஜ் அப்படி பார்த்தீங்க அப்படின்னா ஒரு இமேஜ், இது ஃபுல்லாகவே இமேஜ். இந்த ப்ளூ கலர் எல்லாமே வந்து ரீட் ஒன்லி லேயர், இதுதான் கண்டெய்னர் லேயர். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்து ஒரு பேஸ் இமேஜ் வந்து பார்த்தீங்கன்னா CentOSல 7 வெர்ஷன் அவங்க யூஸ் பண்ணுறாங்க. அதில் ஒரு இன்ஸ்டால் அப்படின்ட்டு wget இன்ஸ்டால் பண்ணுறாங்க. அப்போ இது ஒரு லேயர். இதுக்கப்புறம் நான் அப்பாச்சி அப்படின்னு இன்ஸ்டால் பண்ணுறேன்னா அது ஒரு லேயர்.
இதை நான் இமேஜை கன்வெர்ட் பண்ணிட்டு அந்த இமேஜை நான் கண்டெய்னரை ரன் பண்ணுறது தான் இந்த லேயர். அப்போ இதில் இவ்வளோ லேயர்ஸ் இருக்குங்க. நீங்கள் மேனுவலாக ஒரு விஷயம் நம்ம வந்து ஒரு அப்பாச்சி இன்ஸ்டால் பண்ணுறோம், இல்லை டாம்கேட் இன்ஸ்டால் பண்ணுறோம் அப்படின்னா பேக்கேஜ் அப்டேட் பண்ணுவோம், இன்ஸ்டால் பண்ணுவோம், தென் கான்ஃபிகர் பண்ணுவோம், சர்வீஸ் ரீஸ்டார்ட் பண்ணுவோம் இல்லையா? ஸோ அதுக்கப்புறம் தான் அந்த சர்வீஸ் அப் ஆகும். அப்போ மேனுவலாக நீங்கள் என்னெல்லாம் பண்ணுவீங்களோ அது எல்லாமே நான் லேயர்ஸாக டாக்கர் இமேஜில் நான் க்ரியேட் பண்ணுவேன். ஸோ அதனால தான் டாக்கர் இமேஜஸில் நிறைய லேயர்ஸ் இருக்கும் வித் யூனிக் ஐடி. அப்போது ஒவ்வொரு லேயர்லையுமே மே ஹாவ் சம் சேஞ்சஸ். எம் இன்ஸ்டால் அப்படின்றது ஒரு சேஞ்சஸ், சர்வீஸ் ரீஸ்டார்ட் பண்ணுறது அப்படின்றது ஒரு சேஞ்சஸ், ஒரு ஃபைலை காப்பி பண்ணுறீங்களா சேஞ்சஸ், ரைட்? ஸோ டாக்கர் இமேஜஸ் ரீட் ஒன்லி லேயர். அப்போ கண்டெய்னர் அப்படின்றது ரீட் ரைட் லேயர் ஆஃப் யுவர் டாக்கர் இமேஜ். ஸோ இது என்னுடைய உபுண்டு டாக்கர் ஹோஸ்ட். ஸோ ஃபஸ்ட்டு டாக்கர் இமேஜஸ் நம்ம மிஷினில் ஆல்ரெடி இருக்கா அப்படின்றது ஃபஸ்ட்டு எப்படி செக் பண்ணுறது அப்படின்னா, உபுண்டு அப்படின்றனால நான் ஃபஸ்ட் அந்த சூடோ கொடுத்துட்றேன். தென் டாக்கர் இமேஜஸ். டாக்கர் இமேஜ் அப்படின்னு கொடுக்கும்போது உங்களுக்கு லிஸ்ட் ஆஃப் இமேஜஸ் உங்கள் லோக்கல் டாக்கர் ஹோஸ்ட்டில் எவ்வளோ இருக்குது அப்படின்ட்டு காட்டும். இப்போதைக்கு என்கிட்ட 2 இமேஜ் இருக்குது. HTTPD அப்படின்ற ஒரு இமேஜும் ஆல்ஃபைன் அப்படின்ற இமேஜும் இருக்குது. லேட்டஸ்ட் டேக் தான் நான் டவுன்லோட் பண்ணியிருக்கேன். அதோட யூனிக் ஐடி 8 days ago இதை கிரியேட் பண்ணியிருக்காங்க, 7 weeks ago இதை கிரியேட் பண்ணியிருக்காங்க. அண்ட் ஒவ்வொரு இமேஜோட சைஸஸ் உங்களுக்கு இங்கே காட்டும். ஸோ டாக்கர் இமேஜஸ் அப்படின்னு நீங்கள் போட்டிங்க அப்படின்னா எவ்வளோ இமேஜஸ் உங்கள் லோக்கல் மிஷினில் இருக்குது அப்படின்றது காட்டும். எப்படி இந்த இமேஜஸ்லாம் நம்ம வந்து சர்ச் பண்ணுறது, தென் புல் பண்ணுறது அப்படின்றது பார்த்துடலாம். இது ஆல்ரெடி நம்ம கண்டெய்னர்ஸ் ரன் பண்ணுறது பார்த்துருப்போம், பட் இந்த வீடியோவில் கொஞ்சம் இன் டீட்டெயிலாக பார்க்கலாம். ஸோ இந்த இமேஜஸ் எல்லாமே பை டிஃபால்ட்டாக உங்களுக்கு எங்கேருந்து வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டாக்கர் ஹப். ஸோ இந்த டாக்கர் ஹப் ரெஜிஸ்ட்ரி தான் வந்து பை டிஃபால்ட்டான ஒரு டாக்கர் ஹப் ரெஜிஸ்ட்ரி, இமேஜ் ரெஜிஸ்ட்ரி. உங்களுக்கு எந்த இமேஜ் வேணும்னாலும் சரி இங்கே போய்ட்டு நீங்கள் சர்ச் பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து டாம்கேட் அப்படின்ட்டு நீங்கள் தேடினீங்க அப்படின்னா அஃபிஷியல் ரெபாசிட்டரியும் இருக்கும், ப்ளஸ் அதர் யூசர்ஸ் கஸ்டமைஸ்டு பண்ண இமேஜஸும் உங்களுக்கு இங்கே இருக்கும். ஸோ இதில் வெரிஃபைட் பப்ளிஷர், அஃபிஷியல் இமேஜஸ் எல்லாமே இருக்கும். ஸோ இதெல்லாமே நீங்கள் வந்து வெரிஃபைட் பப்ளிஷர் மட்டுமே நீங்கள் கொடுக்கலாம். இதில் பிட்னாமி அப்படின்ட்டு ஒரு யூசரோட டாம்கேட் வெர்ஷன் இருக்குது. ஸோ மைக்ரோசாஃப்டோட ஒரு டாம்கேட் வெர்ஷன்ஸ் இருக்குது. அது மட்டும் இல்லை கேட்டகரைஸ் பண்ணியிருப்பாங்க. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து டேவாப்ஸ் டூல்ஸ் ரிலேட்டடாக ஏதாவது இமேஜஸ் வேணும் அப்படின்னா இதை கிளிக் பண்ணுங்கள். ஸோ இப்போ டேவாப்ஸ் ரிலேட்டட் உங்களுக்கு எவ்வளோ டூல்ஸ் இருக்குது பாருங்கள். கன்சோல் இருக்குது, சோனார் கியூப் இருக்குது, மேவன் டாக்கர் இமேஜை கொடுத்துட்டாங்க. இன் ஃபியூச்சரில் எல்லாமே வந்து டாக்கர் இமேஜ் அவங்களுக்கு கொடுத்துருவாங்க. ஈவன் ஜென்கின்ஸ் கூட இப்போ வந்து பார்த்தீங்கன்னா டாக்கர் இமேஜாகவே அவைலபிளாக இருக்குது. ஓகே, ஒராக்கிள் JDK, டேட்டாடாக், ஆப் டைனமிக்ஸ். ஓகே, ஈவன் இன்னும் நிறைய பேஜஸ் இருக்குது உங்களுக்கு. இப்போ டேட்டா பேஸ்ன்னு பார்க்கும்போது இந்த கேட்டகரியில் பார்த்தீங்கன்னா போஸ்ட்கிரஸ் இருக்குது, ரெட்டிஸ் இருக்குது, மாங்கோ இருக்குது, MySQL, MariaDB, InfluxDB. எல்லாமே டாக்கர் இமேஜை அந்தந்த கம்பெனி வந்து இப்போ கிரியேட் பண்ணி கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ அப்போது நான் ஒரு அப்ளிகேஷன் யூஸ் பண்ணுறேன் அப்படின்னா எனக்கு தேவையான எல்லா அப்ளிகேஷன்ஸ் இங்கே பை டிஃபால்ட்டாகவே இருக்குது. அந்த அப்ளிகேஷன்ஸை நான் எடுத்து அதில் நான் கஸ்டமைஸ் பண்ணி நான் யூஸ் பண்ணிப்பேன். நீங்கள் டேரெக்டாக இப்போ வந்து பார்த்தீங்கன்னா MariaDB இருக்குது, MySQL இருக்குது. ஓகே, இப்போ MariaDB வேணும் அப்படின்னா இவங்க யூஸ் பண்ணுற இந்த MariaDB நம்ம யூஸ் பண்ணி கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம். ஓகே, இல்லை நானே வந்து ஒரு உபுண்டு இல்லாட்ட சென்டோஸில் ஃப்ரெஷ்ஷாக நான் பண்ணுற மாதிரி நான் பண்ணுறேன் அப்படின்னா எஸ், உங்களுக்கு லினக்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு உபுண்டு ஓஎஸே அவங்க வந்து பை டிஃபால்ட்டாக கொடுக்குறாங்க. ஆல்ஃபைன் ஓஎஸ் இருக்குது, அண்ட் சென்டோஸ் இருக்குது. ஓகே, டெபியன் இருக்குது. ஸோ டாக்கர் இமேஜஸ் இந்த மாதிரி பேஸ் ஓஎஸை நீங்கள் எடுத்து அதில் வந்து எம் இன்ஸ்டாலோ இல்லாட்ட ஆப் இன்ஸ்டாலோ கான்ஃபிகரேஷன்ஸோ எதுனாலும் நீங்கள் பண்ண முடியும். ஸோ உங்களுக்கு தேவையான அப்ளிகேஷன்ஸ் இங்கே இருக்கா அப்படின்ட்டு நீங்கள் ஃபஸ்ட்டு தேடுங்க. ஸோ அப்பாச்சி, HTTPDன்னு இருக்குது உங்களுக்கு. அண்ட் ஒரு இமேஜஸ் இந்த மாதிரி நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணுறீங்க, எனக்கு வந்து அப்பாச்சி வேணும் அப்படின்னா இந்த இமேஜ் நீங்கள் எடுக்கிறீங்க அப்படின்னா இதை கிளிக் பண்ணுங்கள். இதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா அந்த இமேஜை பற்றி ஃபுல் இன்ஃபர்மேஷன்ஸ் உங்களுக்கு இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷன்ஸ் கொடுத்துருப்பாங்க. ஸோ இது யார் மெயின்டைன் பண்ணுறா, என்னென்ன டேக்ஸ் இருக்குது, எவ்வளோ டேக்ஸ்னால் ஒன்றும் இல்லைங்க, ஒவ்வொரு வெர்ஷன்ஸ் ஒவ்வொரு அப்டேட்டுக்கும் ஒரு ஐடி வச்சு அவங்க வந்து கமிட் பண்ணுவாங்க. எப்போவுமே லேட்டஸ்ட் அப்படின்ட்டு தான் நியூவர் வெர்ஷனாக இருக்கும். ஸோ இதில் எல்லா ஹெல்ப்புமே மேக்ஸிமம் அவங்க கொடுத்துருவாங்க. ஒரு கம்யூனிட்டியில் வந்து பப்ளிஷ் பண்ணுறாங்க அப்படின்னா கண்டிப்பாக அவங்க வந்து இந்த மாதிரி டீட்டெயில் இன்ஃபர்மேஷன் கொடுத்தா தான் நீங்கள் யூஸ் பண்ணுவீங்க. ஸோ அதனால் கண்டிப்பாக இந்த மாதிரி இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாமே அவங்க கொடுத்துருப்பாங்க. இதில் டாக்கர் ஃபைல் பண்ணும்போது நம்ம பார்த்துக்கலாம். ரிவ்யூஸ் எதாவது பார்க்கணும் அப்படின்னா தாராளமாக நீங்கள் பார்த்துக்கோங்க. அண்ட் டேக்ஸ் இதான் நான் சொன்னேன் வெர்ஷன்ஸ். ஓகே,
ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா லேட்டஸ்ட் அப்படின்றது எப்பவுமே நியூ வெர்ஷன்ஸாக இருக்கும். ஓகே, 8 days ago பண்ணியிருக்காங்க. பஸ்டர் அப்படின்ட்டு ஒரு டேக் பண்ணியிருக்காங்க, பட் அது வந்து 8 days ago பண்ணியிருக்காங்க. அதேமாதிரி 2.4.51 பஸ்டர் அப்படின்ட்டு ஒரு டேக். இது எல்லாமே வெர்ஷன் நேம் தான். நீங்கள் வந்து நம்பர்ஸ் கொடுக்கலாம், இல்லை நேம்ஸ் கொடுக்கலாம். ஓகே, ஸோ இதை ஒரு டேக்காக வந்து கமிட் பண்ணியிருக்காங்க. ஸோ இப்படி மல்டிபிள் சேஞ்சஸ் இருக்கும். ஸோ அப்போது ஒரு இமேஜோட, இப்போ நான் ஒரு இமேஜ் எடுக்கிறேன் அப்படின்னா அந்த இமேஜோட இன்ஃபர்மேஷன்ஸ் எனக்கு தெரியணும். ஸோ இப்போ நான் உபுண்டு எனக்கு வேணும் அப்படின்னா நான் உபுண்டு இதை கிளிக் பண்ணிக்கிறேன். ஸோ இதை கிளிக் பண்ணிவிட்டு எல்லாமே செக் பண்ணிக்கிறேன், வெரிஃபை பண்ணிக்கிறேன். ஸோ உபுண்டு இஸ் டெபியன் அண்ட் எல்லாமே இதில் பார்த்துட்டு தென் இதுதான் கமாண்ட். ஓகே, எப்படி நம்ம ப்ரௌசரில் பார்த்தோமோ அதே மாதிரி சிஎல்ஐலையும் நீங்கள் பார்க்கலாம். sudo docker search ubuntu. ஸோ அப்படி போடும்போது எனக்கு இங்கே எனக்கு இன்ஃபர்மேஷன்ஸ் வரும் உபுண்டு அப்படின்ட்டு. ஸோ இதில் என்ன ஆப்ரேட்டிங் சிஸ்டம், எவ்வளோ ஸ்டார்ஸ் இருக்குது, எல்லாமே இருக்கும். எந்த யூசரோடது வேணுமோ நீங்கள் எடுத்துக்கலாம். ஈவன் நீங்களே கஸ்டமைஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஒரு யூசர் நேம் போட்டு தான் வந்திருக்கும். ஸோ பஸ் ஆப் அப்படின்ட்டு என்னோட ஒரு இமேஜ் இருக்குது, லேனட்டிகேட் பஸ் ஆப். இதுதான் இமேஜ் எப்படி புல் பண்ணணும் அப்படின்னா டாக்கர் புல் அண்ட் இமேஜ் ஐடி லேனட்டிகேட்/பஸ் ஆப் லேட்டஸ்ட். ஸோ இமேஜ் ஐடி இந்த லேட்டஸ்ட் அப்படின்றதான் டேக்ஸ். ஓகே, இந்த லேனட்டிகேட் பஸ் ஆப்பில் நான் ஒன்றுமே கொடுக்காம நான் என்ட்ரு அடித்தேன் அப்படின்னா பை டிஃபால்ட் அங்கே போய் என்ன தேடும் அப்படின்னா லேட்டஸ்ட் அப்படின்ற ஒரு டேக் அங்கே இருக்கா அப்படின்னு தான் பார்க்கும். அங்கே லேட்டஸ்ட் அப்படின்ற ஒரு டேக் இல்லை அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு ஒர்க் ஆகாது. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ உபுண்டு அப்படின்னு பார்க்கும்போது இங்கே வந்து லேட்டஸ்ட் அப்படின்னு டேக்ஸ் இருக்குது. அப்போ நான் வெறும் உபுண்டு அப்படின்னு கொடுக்குறேன் அப்படின்னா என்ன அர்த்தம்? உபுண்டு லேட்டஸ்ட் அப்படின்றத அது எடுக்கும். நான் லேட்டஸ்ட்னு கொடுத்தாலும் அது லேட்டஸ்ட் தான் எடுக்கும். ஓகே, இல்லை வேறு வெர்ஷன்ஸ் உங்களுக்கு எதாவது வேணும் அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் லேட்டஸ்ட்டுக்கு முன்னாடி வேறு வெர்ஷன்ஸ் நான் எடுத்துக்கிறேன் அப்படின்னா இதுதான் உங்களுடைய டேக். நீங்கள் எப்படி கொடுக்கலாம்? அப்படி கொடுக்கும்போது பர்டிகுலராக அந்த இமேஜ் அண்ட் அந்த டேக்கை தான் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு புல் பண்ணும். ஸோ இப்போதைக்கு நான் வந்து உபுண்டு அப்படின்ட்டு நான் புல் பண்ணுறேன் யூஸிங் டிஃபால்ட் டேக் லேட்டஸ்ட். பார்த்தீங்களா? ஸோ நீங்கள் எதுவுமே கொடுக்கலன்னா அது லேட்டஸ்ட் தான் எடுக்கும். இல்லை ஸ்பெசிஃபிக் டேக் எதாவது வேணும் அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் கொடுத்தா தான் ஸ்பெசிஃபிக் டேக் உங்களுக்கு புல் ஆகும். தென் இதுதான் உங்களோட லேயர். இந்த உபுண்டு லேயரை பொறுத்தவரையில் ஒரே ஒரு இமேஜ் லேயர் தான் இருக்குது, அதனால தான் இது புல் கம்ப்ளீட்டட் வருது. இப்போது இதை நான் என்னோடய லேனட்டிகேட் பஸ் ஆப் பார்த்தீங்கன்னா இதை நான் புல் பண்ணுறேன் லேட்டஸ்ட் அப்படின்னு நான் கொடுக்கல. ஸோ அதனால் பை டிஃபால்ட் லேட்டஸ்ட் தான் எடுக்கும். இல்லை வேறு வெர்ஷன்ஸ் எடுக்கேன் அப்படின்னா ஃபஸ்ட்டு என்னென்ன டேக்ஸ் இருக்குது அப்படின்றது நீங்கள் கண்டிப்பாக தெரிஞ்சுக்கணும். இப்போ நான் லேனட்டிகேட் பஸ் ஆப்ஸ் இங்கே போடுறேன். இதான் என்னோடய இமேஜ். ஜஸ்ட் கிளிக் பண்ணி உள்ளே போய்ட்டு டேக்ஸில் பாருங்கள் லேட்டஸ்ட் இருக்குது. தென் அகெயின் அதுக்கு ப்ரீவியஸ் வெர்ஷன் வந்து பார்த்திங்கன்னா 2.15 2.6. ஸோ இதெல்லாம் வேணும் அப்படின்னா நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஈவன் உங்களுக்கு இங்கே ஆப்ஷன்ஸ் கூட கொடுக்குறாங்க டாக்கர் புல். இப்படி தான் நீங்கள் வந்து இதை புல் பண்ணணும். ஸோ இப்போதைக்கு நான் லேட்டஸ்ட் வெர்ஷன்ஸ் நான் புல் பண்ணுறேன். இந்த வாட்டி லேட்டஸ்ட் கொடுத்தே நான் புல் பண்ணுறேன். ஓகே, இந்த பஸ் ஆப் அப்படின்றது ஒரு கஸ்டமைஸ்டு ஆப். ஸோ அதனால் நிறைய லேயர்ஸ் நான் வந்து கமிட் பண்ணியிருந்தேன். ஸோ அதனால் எவ்வளோ லேயர்ஸ் வந்து கமிட் ஆகிருக்கு பாருங்கள். ஸோ அப்போது இது எல்லா லேயர்ஸுமே எனக்கு புல் ஆகும். ஒவ்வொரு லேயர் கமிட் பண்ணும்போதும் ஒவ்வொரு சைஸ் இருக்குது. ஸோ உங்களுடைய டாக்கர் இமேஜோட சைஸை பொறுத்து அண்ட் உங்களோட இன்டர்நெட் ஸ்பீடை பொறுத்து டவுன்லோடிங் டைம் ஆகும். ஓகே, டவுன்லோட் ஆகிடுச்சு. sudo docker இமேஜஸ் போட்டு பாருங்கள். ஸோ உங்களுக்கு வந்து 4 இமேஜஸ் இப்போ என்னோடய லோக்கல் டாக்கர் ஹோஸ்ட்டில் இருக்குது. உபுண்டு HTTPD ஆல்ஃபா அண்ட் பஸ் ஆப். இது எல்லாமே நம்ம வந்து லேட்டஸ்ட் வெர்ஷன்ஸ் தான் டவுன்லோட் பண்ணியிருக்கோம். அண்ட் அதோட இமேஜ் ஐடி, அதோட கிரியேட்டட் டேட் அண்ட் அதோட சைஸஸ். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா உபுண்டு வந்து வெறும் 70 MB தான் இருக்குது, 72 MB. HTTP பார்த்தீங்கன்னா 138 MB. பட் பஸ் ஆப் அப்படின்றது 1.24 GB. ஏன்னா அதில் அவ்வளோ லேயர்ஸ் இருந்துச்சு. அதுக்கேற்ற மாதிரி அது சைஸ் இன்க்ரீஸ் ஆக தான் செய்யும். நீங்கள் எந்தளவுக்கு சைஸ் வந்து கம்மியாக பண்ணுறீங்க அப்படின்றது நம்ம டாக்கர் ஃபைல் கிரியேட் பண்ணும்போது பார்க்கலாம். இப்போது அகெயின் லேனட்டிகேட் பஸ் ஆப் ஆல்ரெடி வந்து லேட்டஸ்ட் டேக் நான் வந்து டவுன்லோட் பண்ணியிருக்கேன். இப்போ அகெயின் வந்து பார்த்தீங்கன்னா டாக்கர் புல் லேனட்டிகேட் பஸ் ஆப் லேட்டஸ்ட் அப்படின்னு நான் கொடுக்கும்போது என்ன ஆகும்? ஃபர்ஸ்ட் எப்போவுமே உங்களுடைய லோக்கல் ஹோஸ்ட்டை ஆல்ரெடி இந்த இமேஜ் இருக்கா அப்படின்னு செக் பண்ணும். அப்படி இருந்துச்சு அப்படின்னா உங்கள் டாக்கர் ஹப்பில் போய்ட்டு புல் பண்ணாது. அப்படி இல்லைன்னா தான் உங்களுக்கு புல் பண்ணும். ஸோ இப்போ ஆல்ரெடி இந்த இமேஜ் எனக்கு லோக்கல் இதில் எக்ஸிஸ்டிங்காக இருக்கிறனால எனக்கு ஆல்ரெடி இமேஜஸ் அப் டு டேட் அப்படின்ட்டு எனக்கு வந்துருச்சு. இன்கேஸ் இந்த பஸ் ஆப்பில் வேறு டேக் நான் யூஸ் பண்ணுறேன், ஃபார் எக்ஸாம்பிள் இந்த டேக் நான் டவுன்லோட் பண்ண சொல்கிறேன் அப்படின்னா
2.1.5 அப்படி நான் கொடுக்கணும். ஸோ அப்படி கொடுக்கும்போது இந்த பர்டிகுலர் டேக் மட்டும் எனக்கு வந்து டவுன்லோட் பண்ணணும், மற்ற எல்லாமே ஆல்ரெடி எக்ஸிஸ்ட். ஏன் அப்படின்னா உங்கள் லேட்டஸ்ட் அப்படின்ற இமேஜ் நீங்கள் ஆல்ரெடி டவுன்லோட் பண்ணால அதெல்லாம் இனிமேல் டவுன்லோட் பண்ணாது, நியூ அந்த பர்டிகுலர் டேக் மட்டும் உங்களுக்கு டவுன்லோட் பண்ணிக்கும். இப்போ நீங்கள் வந்து sudo docker images போட்டு பாருங்கள். Learneticket பஸ் ஆப்பில் 2.1.5 அப்படின்ட்டு ஒரு டேக், ஸ்பெசிஃபிக் டேக் இமேஜ் ஐடியும் இருக்குது. இதையும் நீங்கள் ரன் பண்ணிக்கலாம், இல்லை லேட்டஸ்ட் வெர்ஷனும் நீங்கள் ரன் பண்ணிக்கலாம். ஸோ இந்த ரெண்டுக்குள்ள டிஃப்ரென்ஸ் பார்த்தீங்கன்னா லேட்டஸ்ட்டில் வந்து 1.24 இருக்குது, பட் 2.15 வந்து 1.47 GB இருக்குது. இந்த ஒரு லேயர்லேயே எனக்கு வந்து இவ்வளோ டிஃப்ரென்ஸ் இருக்குது. ஸோ எப்படி இமேஜஸ் வந்து சர்ச் பண்ணுறோம் அண்ட் புல் பண்ணுறோம் அப்படின்றது பார்த்துட்டோம். இப்போது இந்த பர்டிகுலர் இமேஜை நம்ம ரன் பண்ணணும் அப்படின்றப்போ, கண்டெய்னரை ரன் பண்ணணும் அப்படின்றப்போ நம்ம sudo docker run -d -it அண்ட் ஒரு நேம், ஓகே, ஸோ பஸ் ஆப் அப்படின்னு நம்ம கொடுக்குறோம். நேமில் வந்து பார்த்தீங்கன்னா என்னோட மை ஆப் அப்படின்னு நான் ஒரு நேம் கொடுத்துக்கிறேன், கண்டெய்னர் நேம் அண்ட் இமேஜ். ஸோ இப்படி நான் கொடுக்குறேன் அப்படின்னா எந்த ஒரு கண்டெய்னருமே கண்டிப்பாக ஓவர் த நெட்வொர்க் தான் வந்து நீங்கள் அக்சஸ் பண்ணுற மாதிரி இருக்கும் இல்லையா, ஒரு அப்ளிகேஷனுக்கு ஒரு போர்ட் இருக்கும். அப்போ இந்த பர்டிகுலர் இமேஜில் என்ன போர்ட் எக்ஸ்போஸ் ஆகிருக்குன்னு நமக்கு தெரியாது. அது தெரிஞ்சால் தான் நீங்கள் வந்து அக்சஸ் பண்ண முடியும் இல்லையா. ஈவன் வந்து HTTPD அப்படின்றப்போ பை டிஃபால்ட்டாக 80 அப்படின்றது எல்லாருக்குமே தெரியும். ஒருவேளை அவங்க கஸ்டமைஸ் பண்ணியிருந்தா அந்த இமேஜில் வேறு போர்ட் கொடுத்துருந்தா எப்படி கண்டுபிடிக்கிறது? ஏன்னா அது தெரிஞ்சால் தான் நெட்வொர்க்கில் -p அப்படின்ட்டு ஒரு ஆப்ஷன் கொடுக்க முடியும். இப்போதைக்கு ஒரு கண்டெய்னரை எப்படி வந்து நம்ம நெட்வொர்க் போர்ட் வழியாக அக்சஸ் பண்ணுறது அப்படின்றது தெரிஞ்சுக்கோங்க. நம்ம நெட்வொர்க் டாபிக் வரும்போது இன் டீட்டெயிலாக பார்க்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் உங்களுடைய இந்த இமேஜ் போர்ட் 80ல் ஒர்க் ஆகுது அப்படின்னா 80:80 அப்படின்னு கொடுக்கணும். இந்த 80 எதுக்கு அப்படின்னா நம்ம வெளியிலேருந்து அக்சஸ் பண்ணுறவங்க இந்த போர்ட்டை தான் நம்ம கொடுக்கணும். கோலனுக்கு முன்னாடி இருக்கிற அந்த ப்ரீஃபிக்ஸ் அந்த போர்ட்டு தான் நம்ம யூஸ் பண்ணுவோம் ப்ரௌசர்லேருந்து. இந்த சஃபிக்ஸ் போர்ட் வந்து பார்த்திங்கன்னா உங்கள் இமேஜில் அவங்க லிசன் பண்ணுற போர்ட், எக்ஸ்போஸ் பண்ணியிருப்பாங்க ஒரு போர்ட்டை, அந்த போர்ட். இப்போது HTTPD அப்படின்றது பை டிஃபால்ட்டாக உங்களுக்கு தெரியும் 80 தான். பட் நான் 80 யூஸ் பண்ண மாட்டேன், 82ல் நான் யூஸ் பண்ணுவேன் ப்ரௌசர்லேருந்து. ஆனால் என்னோடய HTTPD 80ல் போர்ட் ஃபார்வர்டிங் ஆகும். ஸோ ஃபர்ஸ்ட், ஸோ அதனால் இந்த -p போர்ட் ஃபார்வர்டிங் நான் கொடுக்காம நான் வந்து ஒரு கண்டெய்னர் ரன் பண்ணுறேன் அப்படின்னா என்னால் ஓவர் த நெட்வொர்க் என்னால் அந்த அப்ளிகேஷனை அக்சஸ் பண்ண முடியாது. அதனால் -p அப்படின்ட்டு அந்த போர்ட் ஃபார்வர்டிங் கண்டிப்பாக நீங்கள் கொடுக்கணும். இல்லை அப்படின்னா கண்டெய்னர் ரன் ஆகும், பட் உங்களுக்கு வெளியிலேருந்து அக்சஸ் பண்ண முடியாது. ஃபார் எக்ஸாம்பிள் மை HTTPD அப்படின்ட்டு நான் வந்து ஒரு கண்டெய்னர் க்ரியேட் பண்ணுறேன், இந்த இமேஜ் யூஸ் பண்ணுறேன் HTTPD அண்ட் பை டிஃபால்ட்டே நமக்கு தெரியும் போர்ட் 80ல் தான் ஒர்க் ஆகுது அப்படின்ட்டு. அதனால் நான் வந்து -p எதுவுமே நான் கொடுக்காம இதை நான் ரன் பண்ணுறேன். ரன் பண்ணிவிட்டு கண்டெய்னர் ரன் ஆகிடுச்சா இல்லையான்னு பார்க்குறதுக்கான கமெண்ட் docker ps -a நீங்கள் கொடுக்கலாம். ஸோ இதெல்லாம் வந்து ஆல்ஃபைன் அண்ட் HTTP இதெல்லாம் வந்து நான் போன செஷனுக்காக ரன் பண்ணது, இக்னோர் பண்ணிவிடுங்க. ஸோ இந்த HTTPD அண்ட் மை HTTP தான் இப்போ நான் ரன் பண்ணியிருக்கேன், அப் ஃபார் 6 seconds. அண்ட் போர்ட் 80 நான் -p எதுவுமே நான் கொடுக்கல, பட் ஸ்டில் அந்த இமேஜ்லேயே அவங்க வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா அந்த போர்ட்டை எக்ஸ்போஸ் பண்ணியிருக்கனால போர்ட் 80ல் இந்த கண்டெய்னர் ரன் ஆகிட்டு இருக்கு. இந்த கண்டெய்னர் என்னால் ஓவர் த நெட்வொர்க் அக்சஸ் பண்ண முடியாது. ஏன் அப்படின்னா நீங்கள் ப்ரீஃபிக்ஸும் கொடுக்கல, சஃபிக்ஸும் போர்ட் ஃபார்வர்டிங் கொடுக்கல. அப்படின்றப்போ என்னோடய போர்ட் எப்படி ஃபார்வர்ட் ஆகி இந்த கண்டெய்னருக்குள்ளே போகும் அப்படின்றனால தான். ஸோ இப்போது இதே கண்டெய்னரை நான் மை HTTPD 1 அப்படின்னு ஒன்று க்ரியேட் பண்ணிக்கிறேன். அண்ட் -p போர்ட் ஃபார்வர்டிங்க்கு 82:80 அப்படின்னு நான் கொடுக்குறேன். ஆக்சுவலாக நான் 80 அப்படின்னு நான் கொடுக்க முடியும். 80 அப்படின்னு நான் வெளியிலேருந்து அக்சஸ் பண்ணுறேன் அப்படின்னா அந்த போர்ட் ஃபார்வர்ட் ஆகிட்டு HTTPD அப்படின்னு வரும். நான் ஃபார் எக்ஸாம்பிள் 81 அப்படின்னு கொடுத்து இதை ரன் பண்ணுறேன். ஒரு கண்டெய்னர். இப்போ ps-a போட்டு பாருங்கள். ஓகே, இந்த கண்டெய்னர் தான் இப்போ நம்ம ரன் பண்ணியிருக்கோம். இது வந்து பார்த்தீங்கன்னா போர்ட் ஃபார்வர்டிங் எப்படி இருக்குது பாருங்கள். நீங்கள் வெளியிலேருந்து இந்த டாக்கர் ஹோஸ்டோட ஐபியை வச்சு :81 கொடுத்தீங்கன்னா இந்த கண்டெய்னருக்கு எனக்கு அக்சஸ் ஆகும். ஸோ என்னோட டாக்கர் ஹோஸ்டோட ஐபி 2.21. ஸோ இதை வந்து நான் ப்ரௌசரில் :81 அப்படின்ட்டு தான் நான் போர்ட் ஃபார்வர்டிங்கில் கொடுத்துருக்கேன் ப்ரீஃபிக்ஸில். ஸோ நான் கொடுக்குறேன், இட் ஒர்க்ஸ். என்னோடய அப்ளிகேஷனில் தான் இந்த பேஜ் டிஸ்பிளே ஆகுது. இப்போ அதே இமேஜை இல்லாட்டா இது வந்து QA அப்படின்னு வச்சுக்கிட்டிங்கன்னா இதை வந்து 82ல் நான் வந்து ரன் பண்ணுறேன். இப்போ sudo docker ps கொடுங்க. ஒரே இமேஜ் தான் நான் 2 வாட்டி க்ரியேட் பண்ணியிருக்கேன். ரெண்டுமே போர்ட் 80ல் தான் லிசன் ஆகும்.
ஆனால் வெளியிலேருந்து யூசர் அக்சஸ் பண்ணும்போது 81 அக்சஸ் பண்ணுறவங்க HTTPD 1க்கு வருவாங்க, 82 அப்படின்னு அக்சஸ் பண்ணுறவங்க மை HTTPD QA என்விரான்மெண்ட்டுக்கு வருவாங்க. அப்போ ஒரே ஹோஸ்ட்லேயே என்னால் டிஃப்ரெண்ட் என்விரான்மெண்ட்டுக்கு கூட என்னால் இந்த மாதிரி கிரியேட் பண்ண முடியும். நீங்கள் உங்கள் கண்டெய்னரில் எக்ஸ்போஸ் பண்ணியிருக்கிறது என்னவோ 80 தான், பட் வெளியிலேருந்து அக்சஸ் பண்ணுறவங்கள்ட்ட அது போர்ட் ஃபார்வர்டிங் நடக்குது. இப்போ நம்ம வந்து 82வையும் நம்ம அக்சஸ் பண்ணலாம். இட் ஒர்க்ஸ். இப்போ என்னுடைய பஸ் ஆப் இமேஜ் நான் வந்து ரன் பண்ணுறேன். பஸ் ஆப் டேவ் என்விரான்மெண்ட்டுக்கு அப்படின்றனால இப்படி ஒரு நேம் நம்ம கொடுத்துக்கலாம். அண்ட் இது என்ன போர்ட்டில் இப்போ ஒர்க் ஆகுது அப்படின்னு நமக்கு தெரியாது. அப்போது எப்படி ஒரு டாக்கர் இமேஜஸோட கம்ப்ளீட் இன்ஃபர்மேஷன்ஸ் நம்ம எடுக்கிறது? அப்படி தெரிஞ்சால் தான் நீங்கள் ப்ரீஃபிக்ஸ் அண்ட் சஃபிக்ஸ் உங்களால் கொடுக்க முடியும். ப்ரீஃபிக்ஸ் அப்படின்றது நீங்கள் யூஸ் பண்ணுற போர்ட் தான். எனிதிங் நீங்கள் வந்து கொடுக்கலாம், 8400 அப்படின்னு கொடுக்கலாம். பட் கண்டெய்னரில் அவங்க என்ன எக்ஸ்போஸ் பண்ணியிருக்காங்க நமக்கு தெரியாது. அப்போ ஃபஸ்ட்டு அந்த இன்ஃபர்மேஷன்ஸ் நமக்கு தெரியணும். ஸோ எப்படி பார்க்கலாம் அப்படின்னா, sudo docker inspect அப்படின்ற ஒரு கமெண்ட் இருக்குது. இன்ஸ்பெக்ட் உங்களுடைய டாக்கர் இமேஜோட ஐடி கொடுக்கலாம், ஆர் உங்களோட டாக்கர் இமேஜ் வித் டேக் கொடுக்கலாம். நான் லேட்டஸ்ட் அதை யூஸ் பண்ணுறேன். இன்ஸ்பெக்ட் பார்க்கலாம். உங்களுடைய அவுட்புட் இப்படி தான் இருக்கும். ஸோ இதில் இங்கேருந்து என்னுடைய அவுட்புட் ஸ்டார்ட் ஆகுது. ஓகே, ஸோ இதில் வந்து சில கண்டெய்னர் மெட்டா டேட்டா நிறைய இருக்கும். அதெல்லாம் நமக்கு தேவையில்லை. இந்த ஐடி இதெல்லாம் நமக்கு தேவையில்லை. இதெல்லாம் இக்னோர் பண்ணிடுங்க. இதுதான் கண்டெய்னர் கான்ஃபிகரேஷன். 2 வாட்டி ரிப்பீட் ஆகும். கண்டெய்னர் கான்ஃபிக் அப்படின்ட்டு இங்கே ஹோஸ்ட் நேம் எக்ஸ்போஸ்டு போர்ட் வந்து பார்த்தீங்கன்னா 8001 தான் இந்த கண்டெய்னர் இந்த அப்ளிகேஷன் லிசன் ஆகுது. ஓகே, கண்டெய்னர் கான்ஃபிக் இங்கே ஸ்டார்ட் ஆகுது. அதே மாதிரி தான் இங்கேயும் உங்களுக்கு ஸ்டார்ட் ஆகுது. ஸோ அதனால் நீங்கள் இந்த 2ல் ஏதாவது ஒரு வேல்யூலேருந்து ஸ்டார்ட் பண்ணி பார்த்தா போதும். இந்த கான்ஃபிக்லேருந்து நீங்கள் பார்த்தா போதும். ஸோ அப்போ இதோட அவுட்புட்டே உங்களுக்கு இவ்வளோ இருக்குது. ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு ஒரு இமேஜை பற்றி கம்ப்ளீட் இன்ஃபர்மேஷன்ஸ் நம்ம வந்து பார்த்துடலாம். ஹோஸ்ட் நேம் எதுவுமே அவங்க வந்து செட் பண்ணலை. அப்படின்றப்போ இந்த கண்டெய்னருக்குள்ளே நீங்கள் லாகின் பண்ணி ஹோஸ்ட் நேம்னு பார்க்கும்போது உங்களுக்கு கண்டெய்னரோட ஐடி தான் ஹோஸ்ட் நேமாக இருக்கும். டொமைன் நேம் செட் பண்ணல, எந்த யூசர்னு கொடுக்கல. இதெல்லாம் ஸ்டாண்டர்ட் இன் அவுட்புட் எரருக்காக எல்லாமே ஃபால்ஸ். எக்ஸ்போஸ்டு போர்ட் இதுதான் ரொம்ப முக்கியம். நமக்கு ஒரு அப்ளிகேஷன் ரன் ஆகணும் அப்படின்னா அந்த அப்ளிகேஷன் எந்த போர்ட்டில் லிசன் பண்ணியிருக்காங்க, எக்ஸ்போஸ் பண்ணியிருக்காங்க, இப்படி நீங்கள் கண்டுபிடிக்கலாம். ஸோ இதுலேருந்து எனக்கு என்ன தெரியுது அப்படின்னா, இந்த பஸ் ஆப் அப்படின்றது 8001 ஒர்க் ஆகுது. தென் அதுக்கப்புறம் TTY ஓப்பன் நிறைய நம்ம மெட்டா டேட்டா நமக்கு தேவையில்லாது தான். ஓகே, இக்னோர் பண்ணிக்கலாம். என்விரான்மெண்ட் ஏதாவது என்விரான்மெண்ட் செட் பண்ணியிருந்தாங்க, வேரியபிள் செட் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா இங்கே காட்டும். நோடு வெர்ஷன், யான் வெர்ஷன், மிஷின் நேம் எல்லாமே இதில் வந்து கொடுத்துருப்பாங்க. சிஎம்டி அண்ட் என்ட்ரி பாயிண்ட் அப்படின்னு டாக்கர் ஃபைல் கிரியேட் பண்ணும்போது இந்த இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் இது எல்லாமே இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் தான். இது எப்படி கஸ்டமைஸ் பண்ணுறது அப்படின்றத நம்ம பார்க்கலாம். என்ன இமேஜ் வால்யூம்ஸ் எதாவது இருக்கா, ஒர்க்கிங் டைரக்டரி, லேண்டிங் டைரக்டரி, என்னோட லேண்டிங் டைரக்டரி தான். நான் கண்டெய்னருக்குள்ள லாகின் பண்ணி பார்த்தேன்னா இந்த டைரக்டரி தான் நான் லேண்ட் ஆவேன். என்ட்ரி பாயிண்ட், ஆன் பில்ட், லேபிள்ஸ், ஓஎஸ் என்னது, சைஸ், அதோட சைஸ் இன் பைட்ஸ் இருக்குது. அண்ட் இதில் வந்து பார்த்திங்கன்னா டிரைவர்ஸ் எல்லாமே இருக்கும். இதெல்லாம் நமக்கு தேவையில்லாது தான். ஓகே, இங்கே ரூட் எஃப்எஸில் பார்த்தீங்கன்னா லேயர்ஸ், இவ்வளோ லேயர்ஸ் ஆக்சுவலாக நம்ம வந்து புல் பண்ணும்போதே பார்த்துருப்போம். அதுதான் இங்கேயும் காட்டும். ஒவ்வொரு இமேஜுக்கும் இது காட்டும். ஓகே, இப்போ நம்ம வந்து பார்த்தது கம்ப்ளீட் இன்ஃபர்மேஷன் அபவுட் அ டாக்கர் இமேஜ். ஓகே, ஸோ கமாண்ட் டாக்கர் இன்ஸ்பெக்ட் இமேஜ் ஐடி. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா 8001 தான் என்னுடைய போர்ட். ஸோ பஸ் ஆப் டேவ் என்விரான்மெண்ட்டுக்காக கிரியேட் பண்ணுறேன் அப்படின்னு வச்சுக்கலாம். ஸோ இங்கே வந்து 8001 நான் யூஸ் பண்ணுறேன். சஃபிக்ஸும் வந்து பார்த்தீங்கன்னா 8001. எப்போவுமே வந்து சஃபிக்ஸ் வந்து உங்கள் கண்டெய்னரோட லிசனிங் போர்ட் தான் இருக்கணும். இந்த போர்ட் கேன் பி எனிதிங். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய இமேஜ் ஐடி தான் கொடுக்கணும். ஸோ ஜஸ்ட் நான் காப்பி பண்ணிக்கிறேன். லேட்டஸ்ட் வெர்ஷன் எடுத்துக்கலாம். ரன் பண்ணிட்டோம். sudo docker ps-a பார்க்கலாம். ஸோ பஸ் ஆப் இப்போ நான் கரண்ட்டாக க்ரியேட் பண்ண கண்டெய்னர் ஸோ ரன்னிங்கில் இருக்குது. இப்போ யாராவது அக்சஸ் பண்ணோம் அப்படின்னா டாக்கர் ஹோஸ்ட் IP:8001 அப்படின்னு கொடுத்தீங்கன்னா என்னோடய பஸ் ஆப் அப்ளிகேஷன் அக்சஸ் பண்ணலாம். ஸோ இந்த போர்ட்டை மாற்றிட்டு 8001 கொடுக்குறேன். இதுதான் என்னோடய பஸ் ஆப் அப்ளிகேஷன். ஸோ டீட்டெயில் இன்ஃபர்மேஷன் அபவுட் டாக்கர் இமேஜ் பார்க்கணும் அப்படின்னா டாக்கர் இன்ஸ்பெக்ட். சரி, ஹிஸ்ட்ரி பார்க்கணும். என்னெல்லாம் கமெண்ட்ஸ் இவங்க பண்ணியிருக்காங்க இது வரைக்கும் அப்படின்னு பார்க்கணும் அப்படின்னா sudo docker history அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்குது நம்மள்ட்ட. ஸோ அதை யூஸ் பண்ணுங்கள். அண்ட் உங்களுடைய டாக்கர் இமேஜ் யூஸ் பண்ணுங்கள். ஸோ நான் லேட்டஸ்ட்டில் என்ன நடந்திருக்குன்னு ஹிஸ்ட்ரி பார்க்குறேன். ஸோ இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் வந்து உங்களோட லோக்கல் மிஷினில் பண்ண எல்லா இமேஜ் ஐடியுமே இங்கே காட்டும்.
பட் அதுக்கு முன்னாடி பண்ண இமேஜஸ்லாம் இமேஜ் ஐடி உங்களுக்கு இங்கே காட்டாது இந்த ஃபஸ்ட் காலமில். பட் டேட் எல்லாமே காட்டும், எப்போ க்ரியேட் பண்ணி அந்த கமிட் பண்ணும்போது என்ன சேஞ்சஸ் இங்கே பண்ணியிருக்காங்க அப்படின்ட்டு எல்லாமே காட்டும். இதில் சிஎம்டி பேஷ்னு ஒரு சேஞ்ச் பண்ணி கமிட் பண்ணியிருக்காங்க, ஆப் டிக்கெட் அப்டேட் இன்ஸ்டால் போட்டு ஒரு கமிட் சேஞ்ச் பண்ணியிருக்காங்க, என்னெல்லாம் சேஞ்சஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்றது இங்கே காட்டும் உங்களுக்கு. நானோ இன்ஸ்டால் பண்ணியிருக்கு, NPM இன்ஸ்டால் பண்ணியிருக்கோம், எக்ஸ்போஸ் இங்கே பண்ணியிருக்கோம். ஸோ அப்படின்ற மாதிரி ஹிஸ்ட்ரி உங்களுக்கு காட்டும். இது 2 years ஆகோ, இது 23 months ஆகோ, ரைட்? ஸோ இந்த மாதிரி இன்ஃபர்மேஷன்ஸ் அந்த சைஸ் எல்லாமே காட்டும். இது வந்து ஹிஸ்ட்ரி. ஸோ அடுத்தது எப்படி வந்து ஒரு டாக்கர் இமேஜஸை சேவ் பண்ணுறது இல்லாட்டா பேக்கப் எடுக்கிறது அப்படின்னு பார்க்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ இந்த இமேஜஸ் வந்து பார்த்தீங்கன்னா டாக்கர் ஹப்பில் இருக்குது. இல்லை நான் லோக்கலில் வந்து நான் பேக்கப் மாதிரி நான் எடுத்து வச்சுக்கிறேன், எதுக்காக தேவைப்படும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா நீங்கள் பேக்கப் எடுக்கலாம். ஸோ அதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா டாக்கர் சேவ் எந்த இமேஜை நீங்கள் பேக்கப் எடுக்க போகிறீங்க அப்படின்னு கொடுக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த இமேஜ் அப்படின்னா இந்த இமேஜோட வெர்ஷன் டேக் கொடுக்கலாம். இந்த வாட்டி நான் இமேஜ் ஐடி கொடுக்குறேன். இமேஜ் ஐடி டாக்கர் சேவ் இந்த இமேஜ் ஐடி ஜஸ்ட் அப்பண்ட், அவ்வளோதான். ஸோ இதில் வந்து ஒரு ஃபைல் நேம் கொடுங்க. ஃபைல் நேம் கொடுக்குறது டார் அர்க்கைவ் ஃபைலில் தான் நீங்கள் கொடுக்கணும். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா இது என்னோட பஸ் ஆப் பேக்கப் அப்படின்றனால நான் பஸ் ஆப் பேக்கப் டாட் டார் அப்படின்னு நான் க்ரியேட் பண்ணுறேன். இப்படி க்ரியேட் ஆகும்போது இந்த இமேஜ் உங்களுக்கு ஒரு லோக்கல் ஃபைல் மாதிரி உங்களுக்கு இங்கே காப்பி ஆகிடும். 1.24 GB அப்படின்றதுலாம் கொஞ்சம் டைம் எடுக்கும். ஸோ அதனால் நான் இதை கேன்சல் பண்ணிவிட்டு கம்மியான சைஸோட இமேஜ் நான் பேக்கப் எடுக்கிறேன். ஸோ டாக்கர் சேவ், ஓகே, உபுண்டுவை பேக்கப் எடுத்துக்கலாம். லேட்டஸ்ட் கிரேட்டர் தேன் ubuntu backup.tar. ஓகே, பேக்கப் ஆகிடுச்சு. இப்போ இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நார்மல் ஃபைல், உங்களுக்கு டார்பால் மாதிரி தான் உங்களுக்கு வந்து பேக்கப் எடுத்திருக்கும். உபுண்டு பேக்கப் இதோட சைஸ் பார்த்தீங்கன்னா 75 MB. ஓகே, க்ளோஸ் டு உங்களுடைய டாக்கர் இமேஜோட சைஸ் தான் இருக்கும். ஸோ இது வந்து நார்மல் ரா ஃபைல் மாதிரி ஆயிடுச்சு. இதை வந்து நீங்கள் காப்பி பண்ணி எந்த ஒரு சர்வருக்கும் உங்களால் மூவ் பண்ண முடியும். ஓகே, ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா இந்த டார்பாலை என்னோட இன்னொரு டாக்கர் ஹோஸ்ட்டுக்கு நான் வந்து மூவ் பண்ண போகிறேன். ஸோ தட் என்கிட்ட CentOS டாக்கர் ஹோஸ்ட் அப்படின்ட்டு ஒரு டாக்கர் ஹோஸ்ட் இருக்குது. இதில் டாக்கர் இமேஜஸ் பார்த்தீங்க அப்படின்னா இதில் HTTPD தான் இருக்கே தவிர உபுண்டு எதுவுமே இல்லை. இப்போது இதில் வந்து நான் சூடோ டாக்கர் புல் உபுண்டு அப்படின்னு நான் கொடுக்குறேன் அப்படின்னா என்னோட டாக்கர் ஹப்பில் வந்து ஓவர் த இன்டர்நெட் எனக்கு டவுன்லோட் பண்ண ஆரம்பிச்சிடும். பட் ஃபார் எக்ஸாம்பிள் இந்த டாக்கர் ஹோஸ்ட்டில் எனக்கு இன்டர்நெட்டே இல்லை அப்படின்னு நீங்கள் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா எப்படி நான் புல் பண்ண முடியாது. ஸோ எனக்கு ஆப்ஷன் என்ன அப்படின்னா இந்த உபுண்டு டாக்கர் ஹோஸ்ட்டில் இன்டர்நெட் இருந்துச்சு, அங்கேருந்து இமேஜை புல் பண்ணிக்கிறேன். ஒரு டார் ஃபைலை எடுத்துகிட்டு இதை ரிமோட் டாக்கர் ஹோஸ்ட்டுக்கு நான் காப்பி பண்ண போகிறேன். ஸோ ரிமோட் டாக்கர் ஹோஸ்ட்டோட IP வந்து பார்த்தீங்கன்னா 2.13. இதை SCP வச்சு நம்ம காப்பி பண்ணிக்கலாம். SCP, ஓகே, உபுண்டு ஸ்பெல்லிங் தப்பாக போட்டிருக்கேன், தட் இஸ் ஃபைன். அண்ட் ரிமோட் ஹோஸ்ட் IP கோலன். ஸோ அங்கே வந்து யூசர் நேம் வந்து நான் எதில் லாகின் பண்ணிக்கிறேன்னா செல்வா. ஸோ ஹோம் செல்வாக்குள்ளே இந்த ஃபைலை போட்டுடலாம். செல்வா @. ஸோ காப்பி ஆகிட்டுருக்கு, காப்பி ஆகிடுச்சு. இப்போ உங்களுடைய CentOS டாக்கர் ஹோஸ்ட்டில் போய்ட்டு சூடோ டாக்கர் இமேஜஸ் ஃபஸ்ட்டு போட்டு கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம். இதில் உபுண்டு அப்படின்ற இமேஜஸே இல்லை. என்னோட LS-LRT போட்டேன்னா நான் காப்பி பண்ண டார் எனக்கு இங்கே வந்துருச்சு. இப்போ நம்ம வந்து பேக்கப் பண்ணிட்டோம் டாக்கர் இமேஜஸை. எப்படி ரீஸ்டோர் பண்ண போகிறோம் அப்படின்னு பாருங்கள். சூடோ டாக்கர் லோட் -i உங்களுடைய டார் ஃபைல் கொடுத்துட்டு என்ட்ரு அடிச்சிங்க அப்படின்னா உங்களுடைய லோக்கல் ஃபைல்லேருந்து தான் வந்து எக்ஸ்ட்ராக்ட் ஆகி டாக்கர் இமேஜஸாக லோட் ஆகிடும். டாக்கர் ஹப்லேருந்து இது டவுன்லோட் ஆகலை, விச் மீன்ஸ் ஓவர் த இன்டர்நெட்லேருந்து இது டவுன்லோட் ஆகலை. இப்போ நீங்கள் சூடோ டாக்கர் இமேஜஸ் போட்டு பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு உபுண்டு அப்படின்ற ஒரு இமேஜ் உள்ளே இருக்கும். இந்த மாதிரி உங்களுக்கு பேக்கப் அண்ட் ரீஸ்டோர் நீங்கள் பண்ண முடியும் டாக்கர் இமேஜஸை. ஓகே, நெக்ஸ்ட் சூடோ டாக்கர் இமேஜஸ். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ இவ்வளோ இமேஜஸ் இருக்குது. எப்படி நம்ம வந்து இமேஜஸ் எல்லாம் டெலீட் பண்ணுறது அப்படின்னா சூடோ டாக்கர் rmi கண்டெய்னர்ஸ் ரிமூவ் பண்ணுறதுக்கு வெறும் RM கொடுத்து கண்டெய்னர் ID ஒரு கண்டெய்னர் நேம் கொடுப்போம். இமேஜஸ் அப்படின்றப்போ ரிமூவ் இமேஜஸ் அப்படின்னு கொடுக்கணும். கொடுத்துட்டு நீங்கள் இமேஜ் ID கொடுக்கலாம் ஆர் இமேஜோட மல்டிபிள் இமேஜ் ஐடிஸ் நீங்கள் கொடுக்க முடியும். ஓகே, ஃபார் எக்ஸாம்பிள் நான் அதை கொடுக்குறேன். ஆல்ரெடி ஒரு கண்டெய்னர் ரன் ஆகிட்டு இருக்கு அப்படின்னா உங்களால் டெலீட் பண்ண முடியாது. ஸோ அதனால் ஃபஸ்ட்டு நம்ம கண்டெய்னர்ஸ் எல்லாமே வந்து ஸ்டாப் பண்ணிடலாம். இதில் எதெல்லாம் ரன்னிங்கில் இருக்குது அப்படின்னு பார்க்கணும் அப்படின்னா வெறும் PS போடுங்க, -a கொடுக்காதீங்க. இவ்வளோ கண்டெய்னர்ஸ் வந்து நமக்கு ரன் ஆகிட்டு இருக்கு. ஸோ இது எல்லாமே நம்ம வந்து ஸ்டாப் பண்ணுவோம். ஒரே கமாண்டில் நீங்கள் வந்து மல்டிபிள் கண்டெய்னர் இன்ஃபர்மேஷன்ஸ் கொடுக்கலாம். ஸோ எல்லாமே ஸ்டாப் பண்ணிட்டோம். இப்போ எதாவது ரன்னிங்கில் இருக்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னா எதுவுமே இல்லை, பட் எல்லாமே ஸ்டாப்ட் ஸ்டேட்டஸில் இருக்கும். ஓகே, இப்போ என்னால் வந்து ரிமூவ் இமேஜ் கொடுக்கலாமா?
ஓகே, முடியாது. ஏன் அப்படின்னா நீங்கள் ஸ்டாப் பண்ணுவீங்க கண்டெய்னரை. அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா ஈவன் சம்டைம் நீங்கள் வந்து அதை ஸ்டார்ட் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது இல்லையா? நீங்கள் கம்ப்ளீட்டாக ரிமூவ் பண்ணல. நீங்கள் ரிமூவ் பண்ணால் தான் அந்த இமேஜ் வந்து இன்யூஸில் இல்லை அப்படின்னு அதுக்கு தெரியும். ஸோ அதனால் கண்டெய்னரை ரிமூவ் பண்ணணும். ஸோ கண்டெய்னர் ரிமூவ் பண்ணுறதுக்கு டாக்கர் ஆரம் அண்ட் கண்டெய்னர் நேம் இந்த மாதிரி நீங்கள் கொடுக்கலாம். ஸோ எல்லாமே ரிமூவ் பண்ணிட்டோம். இப்போ நீங்கள் வந்து டாக்கர் PS-a போட்டிங்கன்னா எந்த கண்டெய்னருமே ரன்னிங்லையும் இல்லை, ஸ்டாப்டுலையும் இல்லை, எல்லாமே ரிமூவ் ஆகிடுச்சு. இப்போ நம்ம வந்து அந்த இமேஜை ரிமூவ் பண்ணலாம். ரெண்டு இமேஜோட எல்லா டேகும் அன்டேக் ஆகிடும், ப்ளஸ் எல்லா லேயர்ஸுமே இண்டிவிஜுவலாக டெலிட் ஆகிடும். இப்போ உங்களுடைய சூடோ டாக்கர் இமேஜஸ் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு 5 இமேஜஸ் இருந்துச்சு, இப்போ வந்து வெறும் 3 இமேஜஸ் தான் இருக்குது. இப்போ இன்கேஸ் உங்கள்கிட்ட நிறைய இமேஜஸ் இருக்குது, ஒரே டைமில் நான் வந்து எல்லா இமேஜஸும் ரிமூவ் பண்ணணும் அப்படின்னா நம்ம ஷெல்லில் வந்து ஒரு ஆப்ஷன் இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் RMI இமேஜ் ஐடி இந்த மாதிரி பர்டிகுலர் என்னால் கொடுக்க முடியாது அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க அப்படின்னா, நிறைய இமேஜஸ் இருக்குன்னா நீங்கள் இது அப்ளை பண்ணுங்கள். வேரியபிள்ஸை யூஸ் பண்ண முடியும். ஃபார் எக்ஸாம்பிள் docker images -a-q இந்த கமெண்டில் வர்ற அவுட்புட்டை வேரியபிளாக இது எடுத்துக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் இதை நான் மேனுவலாக ரன் பண்ணுறேன் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். என்னோட இமேஜஸ் லிஸ்ட் ஆஃப் இமேஜஸ் ஐடி மட்டும் வரும். docker images -a அப்படின்னா ஆல், -q அப்படின்றப்போ ஒரு சைலண்ட் குவைட் அவுட்புட், வெறும் இமேஜ் ஐடி மட்டும் தான் காட்டும். இந்த அவுட்புட்டை தான் நான் வேரியபிளாக இந்த RMIயில் கொடுக்குறேன். ஸோ இந்த மாதிரி ஒரு ஆப்ஷன்ஸ் இருக்குது. இது வந்து நம்ம ஷெல்லையே சப்போர்ட் பண்ணுற ஒரு ஆப்ஷன் தான் sudo docker. ஓகே, ஒரே சிங்கிள் கமெண்டில் நீங்கள் வந்து இந்த மாதிரி மல்டிபிள் இதை நீங்கள் ரிமூவ் பண்ண முடியும். பட் கண்டெய்னர் யூஸ் பண்ணக்கூடாது, ரிமூவ்டில் இருக்கும். ஸோ இப்போ நம்ம டாக்கர் இமேஜஸ் பார்த்தோம் அப்படின்னா எந்த இமேஜஸுமே இதில் வந்து இல்லை. சரி, இதில் வந்து இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா ஒரு கண்டெய்னர் வந்து எப்படி டாக்கர் இமேஜஸ் கிரியேட் பண்ணுறது. டாக்கர் இமேஜ் கிரியேட் பண்ணலான்னா நான் முன்னாடியே சொல்லியிருப்பேன், 2 ஆப்ஷன் இருக்குது. ஒன்று கண்டெய்னரில் நீங்கள் சேஞ்ச் பண்ணிவிட்டு ஒரு டாக்கர் இமேஜஸை உங்களால் கிரியேட் பண்ண முடியும். இல்லை அப்படின்னா டாக்கர் ஃபைல் வச்சு கிரியேட் பண்ணலாம். இப்போது கண்டெய்னரில் வந்து எப்படி டாக்கர் இமேஜ் கிரியேட் பண்ணுறதுன்னு பார்ப்போம். ஸோ ஃபர்ஸ்ட்டு ஒரு பேஸ் இமேஜ் ஒரு இமேஜ் உங்கள் கையில் இருக்கணும். ஸோ நம்ம ஆல்ரெடி வந்து டாக்கர் புல் HTTPD நம்ம வந்து புல் பண்ணிக்கலாம். ஆர் நம்ம இதிலே வந்து பார்த்திங்கன்னா ஆல்ரெடி ஒரு பேக்கப் வச்சுருக்கிறோம். ஸோ இதையே நான் வந்து என்ன பண்ணுறேன் அப்படின்னா லோட் பண்ணிக்கிறேன். லோட் -i. ஓகே, இப்போ டாக்கர் இமேஜஸ் பார்த்தோம் அப்படின்னா எனக்கு இந்த உபுண்டு லேட்டஸ்ட் அப்படின்ற ஒரு இமேஜ் இருக்குது. ஓகே, இந்த இமேஜை நான் இப்போ லான்ச் பண்ணி ஒரு கண்டெய்னரை க்ரியேட் பண்ணிவிட்டு அதில் சில சேஞ்சஸை க்ரியேட் பண்ணிவிட்டு நான் ஒரு இமேஜாக கன்வெர்ட் பண்ண போகிறேன். ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு இந்த உபுண்டு அப்படின்றத இதை நீங்கள் ரன் பண்ணிக்கோங்க. கண்டெய்னர் ரன் பண்ணுங்கள். -d -it இது எல்லாமே நம்ம வந்து லாஸ்ட் வீடியோவில் நம்ம பார்த்துட்டோம். -d -itனா என்ன அப்படின்ட்டு. -name உபுண்டு அப்படின்ற ஒரு கண்டெய்னர் ரன் பண்ணுறேன், உபுண்டு 1. அண்ட் போர்ட்லாம் இதுக்கு தேவையில்லை, இது வந்து ஒரு OS, எந்த அப்ளிகேஷன் கிடையாது. இமேஜ் வந்து பார்த்திங்கன்னா உபுண்டு லேட்டஸ்ட் யூஸ் பண்ணுறேன். அண்ட் ஃபைனலி இது ஒரு OS அப்படின்றனால SH யூஸ் பண்ணுறேன். sudo docker ps கொடுக்குறேன். இந்த கண்டெய்னர் ரன் ஆகிட்டு இருக்குது உபுண்டு 1. இந்த கண்டெய்னருக்குள்ளே இப்போ நீங்கள் லாகின் பண்ணுங்கள். docker -exe c-it உங்கள் கண்டெய்னர் நேம் அண்ட் எண்ட் ஆஃப் த இதில் நீங்கள் வந்து ஏதாவது ஒரு ஷெல் கொடுத்துக்கோங்க. இப்போ நான் கண்டெய்னருக்குள்ளே லாகின் ஆகிட்டேன். ஸோ இப்போ நான் இருக்கிற டேரக்டரி இது பார்த்தீங்கன்னா ஸ்லாஷு. ஸோ இப்போ நம்ம என்ன சேஞ்சஸ் பண்ணலாம் அப்படின்னா இந்த டேரக்டில் வந்து இவ்வளோ கண்டென்ட்ஸ் இருக்குது. இதில் ஜஸ்ட் ஒரு டம்மி சேஞ்சஸ்க்காக நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா மேக் டேரக்டரி செல்வா அப்படின்னு ஒன்று க்ரியேட் பண்ணுறேன். அண்ட் டச் டம்மி அப்படின்ட்டு ஒரு ஃபைல் க்ரியேட் பண்ணுறேன். நீங்கள் வந்து இது ஒரு உபுண்டு அப்படின்றதுனால நீங்கள் வந்து பேக்கேஜஸ்லாம் இன்ஸ்டால் பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள் நான் வந்து sudo apt-get install curl apt-get install curl. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா curl கமெண்ட்டு இதெல்லாம் லுக்கப் பண்ண முடியல. ஸோ டெல்னை ட்ரை பண்ணலாம். வேறு ஏதாவது ஆப்ஷன்ஸ் nmap apt-get update. நான் முன்னாடியே சொன்ன மாதிரி ஒரு இமேஜஸில் லிமிட்டட் ஆப்ஷன்ஸ் தான் அவங்க கொடுப்பாங்க. எல்லா ஆப்ஷன்ஸும் உங்களுக்கு கொடுக்க மாட்டாங்க. உங்கள் அப்ளிகேஷன் ரன் பண்ணுறதுக்கு தேவையானது மட்டும்தான் அவங்க கொடுப்பாங்க. ஒரு சர்வர்ஸில் எப்படி லாகின் பண்ணி பண்ணுறோமோ அதே மாதிரி தான் நம்ம வந்து மேனுவலாக இப்போ கண்டெய்னர்ஸில் வந்து இந்த சேஞ்சஸ்லாம் பண்ணிகிட்ருக்கோம். இப்போ nmap அப்படின்ற ஒரு டூல் இப்போ தான் நான் ஃபஸ்ட் டைம் இதில் வந்து இன்ஸ்டால் பண்ணுறேன். இதே மாதிரி Apache, Tomcat எப்படின்னா நீங்கள் இன்ஸ்டால் பண்ணலாம் அந்த அப்ளிகேஷன், அந்த பேக்கேஜ் இதில் இருந்துச்சுன்னா. ஸோ nmap
கமாண்ட் இருக்குது. ஸோ இப்போ வந்து கேர்ள் இதுவும் நம்ம ட்ரை பண்ணலாம். உங்கள் அப்ளிகேஷன்ஸ் கோடை காப்பி பண்ணலாம். எனி சேஞ்சஸ் நீங்கள் வந்து இந்த மாதிரி ஆன் டாப் ஆஃப் யுவர் கண்டெய்னர் வந்து நீங்கள் க்ரியேட் பண்ண முடியும். பண்ணிக்கிட்டு இந்த சேஞ்சஸ் எல்லாமே கண்டெய்னர்ஸில் தான் இருக்கும் டெம்பரரியாக. உங்களுக்கு பெர்மனெண்ட்டாக வேணும் அப்படின்னா நீங்கள் இமேஜஸை கன்வெர்ட் பண்ணணும். அண்ட் அந்த இமேஜஸை எவ்வளோ கண்டெய்னர்ஸாக நீங்கள் க்ரியேட் பண்ணாலும் இந்த சேஞ்சஸ் எல்லாமே உங்களுக்கு அந்த கண்டெய்னர்ஸில் இருக்கும். ஸோ இவ்வளோ சேஞ்சஸ் நம்ம பண்ணியிருக்கோம். ஸோ இப்போ எப்படி இதை வந்து கமிட் பண்ணோம் அப்படின்னா இந்த கண்டெய்னர்ஸில் வெளில வந்துடுங்க ஃபஸ்ட்டு. ஸோ வெளில வந்துட்டு ஸோ டாக்கர் பிஎஸ் கண்டெய்னர் ரன்னிங்கில் இருக்குது. சில சேஞ்சஸ் இருக்குது இதில். ஸோ இதில் என்ன பண்ணோம் அப்படின்னா சூடோ டாக்கர் கமிட். ஓகே, டாக்கர் கமிட். இப்போ கரண்ட்டாக இந்த கண்டெய்னரில் என்ன சேஞ்சஸ் இருந்தாலும் அதை அப்படி நீங்கள் கமிட் பண்ண போகிறீங்க. அண்ட் கமிட் பண்ணுறதுக்கு உங்கள் கண்டெய்னரோட ஐடி நீங்கள் கொடுக்கணும். எந்த கண்டெய்னர் அப்படின்னு நீங்கள் கொடுக்கணும். ஓகே, நான் வந்து அப்படி நான் கமிட் பண்ணுறேன். டாக்கர் இமேஜஸ், ஒரு இமேஜஸ் க்ரியேட் ஆகிருக்கு பாருங்கள், 1EED அதுதான் உங்களுக்கு க்ரியேட் ஆகிருக்கு. இங்கே எந்த டேகுமே இருக்காது, உங்களோட இமேஜ் நேம் இருக்காது, டேக் இருக்காது. அதனால் டேக் கொடுத்துக்கோங்க. ஸோ அப்போ தான் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். பட் இன்கேஸ் உங்களுக்கு இந்த மாதிரி ஆப்ஷன்ஸ் உங்களுக்கு எதுவுமே தெரில அப்படின்னா நம்ம டாக்கர் கமிட்டில் வந்து ஹெல்ப் எடுக்கலாம். எப்போவுமே என்னெல்லாம் ஆப்ஷன்ஸ் இருக்குது அப்படின்னு நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். ஓகே, இமேஜ் தென் கஸ்டம் இமேஜ் டேக் 2.1 அப்படின்னு நம்ம கமிட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நீங்கள் சூடோ டாக்கர் இமேஜஸ் பார்த்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு டேக் கொடுக்காதனால உங்களுக்கு இப்படி இருந்துச்சு. ரெண்டாவது நான் டேக் யூஸ் பண்ணி அதே மாதிரி யூஸ் பண்ணியிருக்கேன். ஓகே, இப்போ எனக்கு வந்து கஸ்டம் இமேஜ் அப்படின்றது இமேஜ் நேம் அண்ட் 2.1 அப்படின்றது டேக். இப்போ நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா இந்த கஸ்டமைஸ்டு பண்ண இந்த டாக்கர் இமேஜை கண்டெய்னராக நான் லான்ச் பண்ண போகிறேன். அந்த கண்டெய்னருக்குள்ளே லாகின் பண்ணி நம்ம செக் பண்ண போகிறோம் நம்ம க்ரியேட் பண்ண சேஞ்சஸ்லாம் இருக்கா அப்படின்ட்டு. அண்ட் ஈவன் நீங்கள் சைஸை பார்த்தா கூட உங்களுக்கு தெரியும், உபுண்டோட சைஸ் வந்து 72 தான். பட் இதில் வந்து 2-3 பேக்கேஜ் நம்ம இன்ஸ்டால் பண்ணால அதோட சைஸ் இன்க்ரீஸ் ஆகிடுது. ஓகே, இந்த இமேஜை இப்போ வந்து நம்ம ரன் பண்ணலாம். அண்ட் டேக் வந்து லேட்டஸ்ட் கொடுக்கல 2.1, அதனால் நீங்கள் யூஸ் பண்ணி தான் ஆகணும். ஸோ பின் இப்போ டாக்கர் பிஎஸ் போட்டு பாருங்கள், கஸ்டம் உபுண்டு இதுவும் ரன் ஆகிட்டு இருக்கு. இதுக்குள்ளே இப்போ நம்ம லாகின் பண்ணலாம். கண்டெய்னர் நேம் அண்ட் -bin sh. நீங்கள் அகைன் அண்ட் அகைன் இந்த கமாண்ட்ஸ்லாம் நீங்கள் வந்து யூஸ் பண்ணும்போது ரொம்ப ஃபெமிலியர் ஆகிடுவீங்க. இப்போ நான் லாகின் பண்ணிட்டேன். தென் இங்கேருந்து பேஷ் பண்ணிக்கிறேன். இப்போ நான் கண்டெய்னர்ஸ்குள்ளே தான் இருக்கேன். ஸோ இதில் வந்து ஃபஸ்ட்டு இப்போ LSLRT போட்டு பார்க்கலாம். இதில் நம்ம அந்த கண்டெய்னரில் க்ரியேட் பண்ண செல்வா அண்ட் டம்மி அப்படின்ற கோட் ஆர் டைரக்டரி இருக்குது. ப்ளஸ் இதில் வந்து nmap அப்படின்ற இந்த கமாண்ட் இருக்குது, கேர்ள் அப்படின்ற இந்த கமாண்ட் இருக்குது. ஸோ நம்ம பண்ண சேஞ்சஸ் எல்லாமே இமேஜ் வழியாக இந்த கண்டெய்னரில் இருக்குது. இப்போ இந்த இமேஜை நான் எத்தனை வாட்டி கண்டெய்னர் க்ரியேட் பண்ணணும் எனக்கு இந்த கண்டெய்னர்ஸில் பெர்மனெண்ட்டாக இருக்கும். ஸோ லாக் அவுட் பண்ணிடலாம். ஸோ ஒரு கண்டெய்னர்லேருந்து எப்படி டாக்கர் இமேஜ் க்ரியேட் பண்ணுறது அப்படின்றத பார்த்துட்டோம். டாக்கர் கமிட். ஓகே, சரி இப்போது நீங்கள் க்ரியேட் பண்ண இமேஜை எப்படி நம்ம வந்து டாக்கர் ரெஜிஸ்ட்ரிக்கு புஷ் பண்ணுறது. ஸோ புஷ் பண்ணணும் அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு டாக்கர் இமேஜ் ரெஜிஸ்ட்ரியில் அக்கௌண்ட் இருக்கணும். ஸோ பை டிஃபால்ட்டாக டாக்கர் ஹப்லேயே வந்து ஒரு யூசர் ஐடி க்ரியேட் பண்ணிக்கோங்க. நார்மல் ரெஜிஸ்ட்ரேஷன் தான், இமெயில் ஐடி பாஸ்வேர்ட் கொடுத்து சைன்அப் பண்ணிக்கோங்க. என்கிட்ட ஆல்ரெடி அக்கௌண்ட் இருக்கிறனால நான் வந்து சைன்இன் பண்ணிக்கிறேன். என்னுடைய டாக்கர் ஐடி வந்து பார்த்தீங்கன்னா லேனட்டிங் கைட் அண்ட் பாஸ்வேர்ட் கொடுத்துக்கோங்க. இப்படி நீங்கள் அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணிக்கலாம். இப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னா என்னோடய ப்ரொஃபைலில் நான் லாகின் ஆகிட்டேன். ஓகே, இதில் வந்து என்னோடய லிஸ்ட் ஆஃப் இமேஜஸ் எல்லாமே காட்டுது. இப்போ இதில் வந்து உபுண்டு அப்படின்ற எந்த இமேஜஸுமே இதில் இல்லை. ஸோ நம்ம வந்து இப்போ புதுசாக புஷ் பண்ண போகிறோம். ஒரு டாக்கர் இமேஜ் புல் பண்ணணும் அப்படின்னா உங்களுக்கு வந்து அத்தன்டிகேஷன் தேவைப்படாது. பப்ளிக் ரெஜிஸ்டர்லேருந்து நீங்கள் புல் பண்ணுறீங்க அப்படின்னா அத்தன்டிகேஷன் தேவைப்படாது. இதே ஒரு ப்ரைவேட் ரெஜிஸ்டர்லேருந்து அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு அத்தன்டிகேஷன் வேணும். ஈவன் புல் பண்ணுறது கூட பப்ளிக் ரெஜிஸ்டர்லேருந்து பண்ணுறீங்கன்னா உங்களுக்கு அத்தன்டிகேஷன் வராது. அதனால தான் நம்ம டாக்கர் புல்லாம் பண்ணும்போது டாக்கர் ஹப்லேருந்து எனக்கு ஈஸியாக புல் ஆகிடுச்சு, அத்தன்டிகேஷன் கேட்கல. ஸோ அப்போது இந்த மாதிரி ஒரு ரெஜிஸ்ட்ரி அத்தன்டிகேஷன் இருக்குது. அப்போ நான் அது வந்து அத்தன்டிகேஷன் எப்படி லாகின் பண்ணணும் அப்படின்னா சூடோ டாக்கரில் லாகின் அண்ட் லாக் அவுட் அப்படின்ற 2 ஆப்ஷன் இருக்குங்க. இந்த 2 ஆப்ஷனை யூஸ் பண்ணி நீங்கள் ஏதாவது ஒரு ப்ரைவேட் ரெஜிஸ்ட்ரியோ இல்லாட்டா வந்து பப்ளிக் ரெஜிஸ்ட்ரியோ லாகின் அண்ட் லாக் அவுட் பண்ணலாம். நீங்கள் ஒன்ஸ் லாகின் பண்ணிட்டீங்க அப்படின்னா நீங்கள் இமேஜ் புல் பண்ணுறது எல்லாமே அந்த ரெஜிஸ்ட்ரி தான் புல் ஆகும். அதுமாதிரி இமேஜ் புஷ் பண்ணும்போதும் அந்த இமேஜ் ரெஜிஸ்ட்ரிக்கு தான் புஷ் ஆகும். பை டிஃபால்ட்டாக டாக்கர் ஹப்புக்கு எந்த சேஞ்ச் நீங்கள் பண்ண வேண்டிய அவசியம் இருக்காது. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ என்கிட்ட இருக்கிற இமேஜை ஃபஸ்ட் நம்ம புஷ் பண்ணலாம். ஃபஸ்ட் டாக்கர் இமேஜ் பார்க்கலாம். இந்த இமேஜை நான் புஷ் பண்ணணும் அப்படின்னா சூடோ டாக்கர் புஷ் இமேஜ் வித் டேக் கொடுக்கணும். ஸோ இப்படி பண்ணும்போது என்ன ஆகும் அப்படின்னா திஸ் புஷ் ரெஃபர்ஸ் டு ரெபாசிட்ரி. இந்த ரெபாசிட்ரிக்கு தான் எனக்கு என்ன ஆகுது
புஷ் பண்ண ட்ரை பண்ணுது டாக்கர் ஐஓ அப்படின்றது தான் டாக்கர் ஹப். ஓகே, ஸோ இங்கே வந்து பார்க்கும்போது ரெக்வஸ்டட் அக்சஸ் டு த ரிசோர்ஸ் இஸ் டெனீட். எனக்கு அக்சஸ் இல்லை. ஏன்னா புஷ் பண்ணணும் அப்படின்னா கண்டிப்பாக அத்தன்டிகேஷன் நீங்கள் எனேபிள் பண்ணியிருக்கணும். ஸோ அதுக்காக நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா sudo docker login பண்ணும்போது login with your docker id to push and pull images from docker hub. if you don't have a docker id அப்படின்னா docker hubல போய்ட்டு ஒரு அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்கிறாங்க. நம்ம ஆல்ரெடி அக்கௌண்ட் இருக்குது. ஸோ அதனால் இந்த அக்கௌண்ட் நான் கொடுத்து லாகின் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா லாகின் சக்சீடட். இமேஜஸ்க்கு முன்னாடி கண்டிப்பாக என்னோடய யூசர் ஐடி தான் இருக்கணும். இந்த மாதிரி இமேஜ் நேம் மட்டும் நீங்கள் கொடுத்தீங்க அப்படின்னா அஃபிஷியல் ரெபாசிட்ரி அப்படின்னு நினச்சிக்கும், அஃபிஷியல் இமேஜ் அப்படின்னு எடுத்துக்கும். அதனால் கண்டிப்பாக என்னோடய யூசர் ஐடி கண்டிப்பாக இந்த இமேஜ் நேமில் இருக்கணும். ஸோ அதனால் நான் மறுபடியும் என்ன பண்ணுறேன் அப்படின்னா இதை ரீநேம் பண்ண போகிறேன். ஸோ எப்படி ரீநேம் பண்ணணும் அப்படின்னா டேக் தான் நீங்கள் வந்து ரீநேம் பண்ணுறீங்க இல்லையா. ஸோ அதனால் sudo docker tag அப்படின்ட்டு ஒரு ஆப்ஷன் இருக்குது. இதில் உங்களுடைய ஃபுல் இமேஜ் அண்ட் டேக் கொடுங்க. அண்ட் எப்படி ரீநேம் ஆகணும் அப்படின்றத அடுத்தது கொடுங்க. ஃபார் எக்ஸாம்பிள் லேனட்டிகேட் இப்படி நான் கொடுத்துக்கிறேன். இப்போ நீங்கள் வந்து sudo docker images அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய இமேஜ் எப்படி மாறி இருக்குது பாருங்கள். கஸ்டம் இமேஜ் அப்படின்றது இந்த இருக்குது. பட் லேனட்டிகேட் உங்கள் இமேஜ் வந்து இன்னொன்று இந்த மாதிரி க்ரியேட் ஆகி 2.1 சேவ் ஆகிருக்கு. ரெண்டுமே இமேஜ் ஐடி சேம் தான். ஓகே, அதனால் உங்களுக்கு வந்து எந்த லாஸும் கிடையாது, சேம் தான். இப்போது இதை புஷ் பண்ண ட்ரை பண்ணுவோம். sudo docker புஷ் ஆகிட்டுருக்கு. ஓகே, ஸோ அப்போது ஒரு ரெஜிஸ்ட்ரியாக இருக்குது அப்படின்னா நீங்கள் லாகின் பண்ணால் தான் உங்களால் புஷ் பண்ண முடியும். புல் பண்ணணும் அப்படின்னா பப்ளிக் ரெஜிஸ்ட்ரியாக இருந்தால் புல் பண்ணுறதுக்கு உங்களுக்கு அத்தன்டிகேஷன் கேட்காது. பட் இதே ஒரு ப்ரைவேட் ரெஜிஸ்ட்ரியாக இருந்தால் கண்டிப்பாக அத்தன்டிகேஷன் கேட்கும். இப்போ ஒரு ப்ரைவேட் ரெஜிஸ்ட்ரியை வந்து நீங்கள் அத்தன்டிகேஷன் வந்து எனேபிள் பண்ணணும் அப்படின்னா எப்படி பண்ணணும் நான் காட்டுறேன். அதுக்கு முன்னாடி இப்போ நம்ம புஷ் பண்ண இமேஜ் நம்மளுடைய ரெஜிஸ்டரில் வந்துருச்சா அப்படின்னு செக் பண்ணலாம். இதை ஜஸ்ட் நான் வந்து ரீஃப்ரெஷ் பண்ணுறேன். இங்கே வந்து கஸ்டம் இமேஜ் அப்படின்ட்டு ஒன்று வந்துருச்சு ஃபியூ செகண்ட்ஸ் ago. இதில் ஓப்பன் பண்ணிங்க அப்படின்னா இதோட டேக்ஸ் எல்லாமே காட்டும். இதில் டேக்ஸ் இங்கே வந்து 2.1 இப்போ தான் நான் வந்து புஷ் பண்ணியிருக்கேன். எந்த யூசர் அப்படின்னா லேனட்டிகேட் இந்த மாதிரி உங்களுக்கு புஷ் ஆகும். அதோட சைஸ் எல்லாமே இதில் இருக்குது. சரி, இது வந்து நான் டாக்கர் ரெஜிஸ்ட்ரி பண்ணிட்டேன். டாக்கர் ஹப் இல்லாமல் வேறு ஏதாவது ரெஜிஸ்ட்ரியாக இருந்தால் இப்படி வந்து லாகின் பண்ணி வைக்கிறது அப்படின்னா sudo docker login அப்படின்னு என்ட்ரு அடிச்சிங்கன்னா பை டிஃபால்ட் டாக்கர் ஹப்புக்கு தான் போகும். அப்படி கொடுக்காமல் என்ன பண்ணலாம் அப்படின்னா இப்போது aws.ecr.com இப்படி இங்கே கொடுக்கலாம். பட் ஆக்சுவலாக இப்படி ஒரு டொமைன் கிடையாது. பட் நான் சும்மா டம்மிக்காக நான் வந்து கொடுக்குறேன். இந்த பர்டிகுலர் இமேஜில் ஃபஸ்ட்டு லாகின் பண்ணுறதுக்கான யூசர் நேம் கேட்கும். நான் லேனட்டிகேட் அப்படின்னு கொடுக்குறேன், பாஸ்வேர்ட் கொடுக்குறேன். ஆக்சுவலி இப்படி ஒரு டொமைன் கிடையாது. ஸோ இப்படி கொடுக்கும்போது எரர் ஃப்ரம் டொமைன் இந்த ரெபாசிட்ரி அப்படின்ற மாதிரி உங்களுக்கு எரர் வருது. ஸோ இப்படி நீங்கள் வந்து டாக்கர் லாகின் அப்படின்ட்டு உங்களுடைய ப்ரைவேட் இமேஜ் ரெபாசிட்டியை நீங்கள் லாகின் பண்ணி வச்சுக்கலாம். டாக்கர் இன்ஃபோ. ஸோ டாக்கர் இன்ஃபோ போட்டிங்கன்னா இப்போ என்னுடைய கரண்ட்டாக நான் என்ன ரெஜிஸ்ட்ரி யூஸ் பண்ணிகிட்ருக்கேன் அப்படின்றத இங்கே காட்டும் உங்களுக்கு. ஸோ இதில் நான் யூஸ் பண்ணுற ரெஜிஸ்ட்ரி docker.io which means டாக்கர் ஹப் தான் நான் ரெஜிஸ்ட்ரியாக யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ டாக்கர் இமேஜஸ் ரிலேட்டடாக நிறைய டாபிக் நம்ம பார்த்துட்டோம். ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோ ஒரு யூஸ்ஃபுல்லான வீடியோவாக இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஸோ வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ. see you in the next video.